வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைண்ட் த ஹச்சிசிஎஃப் ஆஃப் ரெண்டு பாலினாமியல் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கோங்க. 18x³ எடுத்து எழுதிக்கோங்க. -24x² + 42x - 36. இதில் நம்ம வந்து 6 காமனாக எடுக்க முடியுமா? ஸோ எடுத்துக்கோங்க. 3x³ அடுத்ததா 4 6 are 24, 7 6 are 42, 6 6 are 36. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த பாலினாமியல் எடுத்துக்கோங்க. 3x³ - 9x² + 30x - 24. இதில் வந்து 3 காமனாக எடுக்க முடியுமா? அடுத்ததான் x³ - 3x² + 10x - 8 3s are 24. இப்போ இது வந்து சிந்தட்டிக் டிவிஷனில் வந்து போடலாம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் இதை எடுத்து போட்டுக்கலாம். 3 போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு 3x³ - 4x² இருக்குது, அதுக்கு எழுதிக்கலாம். 3 - 4 7 - 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 1 போட்டு பார்க்கலாம். 3 கீழே வந்துருமா? 1 3 3 -1 வரும். -1 இங்கே -1 வருமா? 6 வரும். 1 6 6 0 வருமா? அப்போ இதுக்கு வந்து ஃபேக்டர் என்ன கிடைக்கும்? x - 1 அடுத்தது 3x² - x + 6 கிடைக்குமா? அடுத்ததா கீழே உள்ள பாலினாமியலுக்கு அதுக்கும் சிந்தட்டிக் டிவிஷன் எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு? 1 - 3 10 - 8 வருமா? இதுக்கு 1 போட்டு பாருங்க. 0 1 வருமா? 1 1 -2 -2 போட்டால் இங்கே -2 வரும். 8 வரும். 1 8 8 0 வருமா? இதுக்கு ஃபேக்டர் வந்து x - 1 x² - 2x + 2x + 8. இது ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இப்போது ஆல்ரெடி வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு? 6 ஒன்று கண்டுபிடிச்சோமா? காமனாக எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து 3 கிடச்சிருக்குமா? இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் தான் ஹச்சிசிஎஃப். இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குது? 6க்கும் 3க்கும் ஹச்சிசிஎஃப் எடுத்தோம்னா 3ன்னு கிடைக்கும். அடுத்தது x - 1 காமனாக இருக்குது. பாக்கி எதுவுமே காமனாக இல்லை. ஸோ 3 × x - 1 தான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு பாலினாமியல் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன காமனாக இருக்குமோ அதை வெளியில் எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்டுக்கும் சிந்தட்டிக் டிவிஷன் படி போடுங்க. ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை எடுத்து போட்டோம்னா நமக்கு ஹச்சிசிஎஃப் வேல்யூ வந்து கிடச்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் n கொடுத்துருக்காங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு? n × n + 1 / 2ன்னு போடுவோமா? = 406. ஓகேவா? அடுத்ததா இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. n² + n 2 6 are 12 1. அடுத்தது பார்த்தோன்னா 2 4 are 8 வருமா? இப்போது ஃபேக்டர் கண்டுபிடிங்க. +n - 812 = 0. 812 எப்படி இது பண்ணலாம்? 2 4 2s are 8 6 2s are 12. அடுத்ததா 2 டேபிள் 2 2s are 4 3 2s are 6 7 டேபிள் வருமா? 2 7s are 14 பேலன்ஸு 9 7s are 63 வரும். இப்போ இது பண்ணோன்னா n² + இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன நமக்கு வரும்? 28ன்னு கிடைக்கும். ஸோ 29n - 28n -812 = 0 வருமா? ஸோ என்னோட வேல்யூ வந்து -21 கிடைக்கும். அடுத்தது பார்த்தோன்னா +28ன்னு கிடைக்கும். நமக்கு ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 28. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போய்க்கலாம். இது வந்து ரீசனிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு வேல்யூ மேட்டுன்னு கொடுத்து 260 hat 160. இப்போ வந்து சன்னுங்கிறது எந்த நம்பரில் வருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நமக்கு தெரியும் A to Zக்கு வந்து
வேல்யூ நமக்கு தெரியும். ஏக்கு 1னா இசட்டுக்கு 26 அந்த மாதிரி. இப்போ எம்மோட வேல்யூ என்ன? எம்மோட வேல்யூ நமக்கு வந்து 13ன்னு தெரியுமா? ஏயோட வேல்யூ 1, டியோட வேல்யூ எவ்வளோ? 20. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 260ன்னு கிடைக்குமா? அடுத்தது அதே மாதிரி ஹேட் எடுத்துக்கோங்க. ஹச்சோட வேல்யூ எவ்வளோ? ஹச்சுக்கு வந்து 8, ஏக்கு 1, டிக்கு வந்து 20. 8 × 20 எவ்வளோ வரும்? 116 கிடைக்குமா? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா. அதே மாதிரி சன்னுக்கு பாருங்க, SUN. எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ? 19. யூக்கு பார்த்தோம்னா 21. எண்ணுக்கு பார்த்தோம்னா என்னது 14ன்னு கிடைக்குமா? இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 19 × 21 1, பேலன்ஸ் 1 வருமா? 3, 399. திரும்பி இது வந்து 14 ஆட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 9s 36, பேலன்ஸ் 3 4 9s 36, 39 3, 4 3s 12, 15 கிடைக்குமா? 19 6. ஏற்கனவே இங்கே வந்து 18, பேலன்ஸ் 1, 15 5 5 86. இங்கே ஆப்ஷனில் இருக்கா? ஒன்றும் இல்லை, இந்த லெட்டர்ஸோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. when a dice is rolled, find the probability to get the number which is greater than 4. ஒரு டைஸை வந்து உருட்டுறாங்க. டைஸுக்கு மொத்தமாக எத்தனை பக்கம்? 6 பக்கம் இருக்குமா? அதில் வந்து 4க்கு மேலே எத்தனை பக்கம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 6 பக்கம்னா 1 2 3 4 5 6. இப்போ 4க்கு அப்புறம் எத்தனை பக்கம் இருக்குது? 2 பக்கமும் இருக்கா? ஸோ 2/6ன்னு போட்டால் என்ன வரும்? 1/3. ஸோ இதான் ஏ தான் ஆன்சர். இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம். இது வந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. A, B and C can do a piece of work in 5, 6 and 12 days. If A, B and C work together to complete then find their separate shares if they will paid rupees 27,000 for completing the work கொடுத்துருக்காங்க. A வந்து 5 நாளில் முடிக்கிறாங்க, B வந்து 6 நாளில், C வந்து 12 நாளில். அவங்க மொத்தமாக சேர்ந்து முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து 27,000 ரூபாய் தராங்க. ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஷேருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 6 12. இதுக்கு போட்டோம்னா 6 டேபிள் வருமா? 6 2 6 12 நிமிஷம். இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 6 2 12, எல்சிஎம் வந்து 16 கிடைக்குமா? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நமக்கு 60. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? டோட்டல் ஒர்க். இந்த 60 ஒர்க்கில் ஒருத்தவங்களும் எவ்வளோ முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஏ பார்க்கலாம். 60/, இங்கே எவ்வளோ? 5 days இல்லையா? ஸோ 12 ஒர்க் வந்து ஏ முடிக்கிறாங்க. பி எடுத்துக்கலாம். 60/6னா 10. சி வந்து 60/12னா 5. ஸோ இப்போ இவங்களோட ஷேர் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 12 10 5 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 27ன்னு கிடைக்குமா? இது போட்டுக்கோங்க. இப்போ இவங்களோட ஷேர் கண்டுபிடிக்கணும். ஏவோட ஷேர்னா ஏ வந்து எவ்வளோ? 12 ஒர்க் முடிப்பாங்களா? 12/27 இன்ட்டு 27,000 ரூபாய். 27,000 தானே உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இது கேன்சல் பண்ணால் 12,000மா? பியோட ஷேர் பார்க்கலாம். பி எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? 10 ஒர்க்கா? 10/27 இன்ட்டு 27,000. ஸோ 10,000 கிடைக்குது பிக்கு. சிக்கு பார்க்கலாம். சி வந்து எவ்வளோ முடிக்கிறாங்க? 5 ஒர்க்கா? 5/27 இன்ட்டு 27,000 போட்டோன்னா இவங்களுக்கு வந்து 5,000. ஸோ 12,000 10,000 5,000 இவங்க முடிக்கிறதுக்கான அந்த சம்பளம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If the radius of the cone is doubled, then new volume will be dash times the original volume கொடுத்துருக்காங்க. கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 πr² ஹச்சா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கோனோட ரேடியஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ 2r எடுத்துக்கலாம். அப்போது நியூ வால்யூமுக்கும் பழைய வால்யூமுக்கும் இல்லை அந்த இது கேட்டிருக்காங்க, எத்தனை டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? ரேஷியோ. இப்போ வந்து ஒரிஜினல் வால்யூம் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நியூ வால்யூம் கண்டுபிடிக்கலாம்.
1/3 பை ஆறுங்கிற இடத்துல 2r சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஹச் இது எப்படி எழுதலாம்? 1/3 பை 4r ஸ்கொயர் ஹெச்சா 4 முன்னாடி எடுத்துக்கோங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது நமக்கு வந்து பழைய அந்த ஒரிஜினல் வால்யூமோட ஃபார்முலா மாதிரி இருக்கா? ஸோ நியூ வால்யூம் பார்த்தோன்னா 4 டைம்ஸ் த ஒரிஜினல் வால்யூம் இருக்கும். ஓகேவா? இப்போ 4 தான் ஆப்ஷன். ஆப்ஷன் டி கரெக்ட். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.